கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மறுபடியும் சந்திப்பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துகிறேன். நம்மளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியில் இப்போ நம்ம எல்லாருமே ஆதி அன்பு வேறு மாதிரி இருக்கும். எல்லா ஊழியக்காரங்க எல்லா விசுவாசிகள் எல்லோரும் எடுத்துட்டிங்கன்னா ஆதி அன்பு கிறிஸ்துக்குள்ளே நல்ல பலப்பட்டு போயிருப்போம். இயேசுக்காக எதையும் சாதிப்போம். இயேசுவை ரொம்ப நேசிப்போம். அதனால் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஆதி அன்பு வரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உம்மை சோதரிக்க ராஜா பிதா குமார பரிசுத்த ஆவியானவரே, ஊழியர்களுக்காக சமத்தை வருகிறோம். ஆதியில் எவ்வளோ அன்பு இருந்துச்சோ, இயேசுவின் அன்பு ஆதியில் எப்படி இருந்ததோ அதே அன்பு மறுபடியும் வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆதியில் உள்ள இயேசுவின் அன்பு ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இயேசுக்காக எதையாவது சாதிக்கணும். இயேசுக்காக அதிக நேரப்பட எழுந்திருப்பது, அதிக நேரத்தை தேவனுக்காக சமத்தை காத்திருப்பது, இயேசுவோட உறவாடுவது, ஐக்கியப்படுவது, அந்த ஏதாவது இயேசு செய்து சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் ஆதியில் அதிகமாக இருக்கும். இயேசப்பா அந்த ஆதியில் உள்ள அன்பு மறுபடியும் ஒவ்வொரு ஊழியர்கள் கட்டவிழ்க்கப்பட கற்று ஜபிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை ஊழியம் வளரும்போது, ஊழியத்தில் தேவைகள் ஊழியர்கள் அதிக பெருக்கம் உண்டாகும்போது பல கிளைகளை தேவன் கொடுப்பார். ஊழியத்தை பல இடங்களுக்கு அனுப்பும்போது டைமிங் இருக்காது. நம்மளுடைய வேலையும் செய்யணும், வீட்டு வேலையும் செய்யணும், ஊழியத்தையும் செய்யணும். அதனால் ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லி ஊழித்து ஓடக்கூடாது. ஜெபம் பண்ணமே எனக்கு டைம் இல்லை, ஆனால் ஊழித்து ஓடிட்டே இருப்பேன்னா விழுந்துருவாங்க. ஆனால் எப்போவுமே ஊழியர்கள் தேவசனத்தை காத்திருந்து ஜெபித்துட்டு நேரத்தை ஒதுக்கிட்டு ஊழியம் வளர்ந்துட்டு டைம் இல்லை, பல விசுவாசிகளை சந்திக்கிறோம், பல விசுவாசிகள் ஜெபம் பண்ணுறோம், ஃபோன் பேசுகிறோம், அட்டன் பண்ணுறோம், அப்படி நேரத்தை அதிக நேரங்களை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இயேசுக்கு கொடுக்குற நேரம் கொடுக்கணும். ஏசப்பா இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஏசப்பா இல்லாமல் ஹீலிங் நடக்காது. ஏசப்பா இல்லாமல் டெலிவரன்ஸ் நடக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் டைம் ஒதுக்கிட்டு கத்துட்டு ஆலோசனை கேட்டு விசுவாசிகளை சந்திக்கிறதோ, விசுவாசி ஃபோனில் அட்டன் பண்ணுறதோ, ஜோம் பண்ணுறதோ, அது எப்போன்னு டைமை கத்துட்டு ஒழுங்குக்கிறாமல் டைமை ஒதுக்கணும். அப்போ ஒதுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும், ஆள் பண்ணணுமா, நம்மளே ஜெபிக்கணுமா, கத்துற ஆலோசனை பேரில் செய்யணும். ஊழியர்கள் தெய்வ சமத்தை காத்திருந்து ஜெபிக்கணும். அதுக்கும் டைம் கேட்டு கற்றுட்டு அதிகப்பட நேரத்தில் ஜெய்வ சமத்தை காத்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுக்காக நன்றி ஏசப்பா. அப்படி கிருபை பாராட்டுங்க. கோடி கோடி சொல்கிறேன் ஏசப்பா. அந்த கிருபைக்காக நன்றி. அப்படி நேரத்தை ஒதுக்கு கிருபை கொடுக்க போகிறீங்க. எல்லாம் தேவ ஆலோசனைப்படி ஊழியம் வளரும்போது எனக்கு தேவ சமத்தை காத்திருக்க நேரம் எல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடாது, விழுந்துருவாங்க ஏசப்பா. தேவ ஆலோசனை பெற்று வாழ கிருபை ஜெபிக்கணும். நல்ல ஆமென்.